ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். தலைவிதிப்படிதான் எல்லாம் நடக்கும், விதியை யாராலும் மாற்ற முடியாது என்று நினைத்து சோர்ந்து போய் விதியை நொந்து கொள்பவர்களே அநேகம். ஆனால் அந்த விதியையும் மாற்றி எழுதும் ஆற்றல் அன்னை அபிராமியின் பேரருளுக்கு உண்டு. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 75வது பாடல் நம்முடைய தீய வினைகளையும் ஜாதக கட்டங்களையும் தாண்டி நமக்கு நல்வாழ்வை தரக்கூடிய மிக உன்னதமான பதிகமாகும். 14 உலகங்களையும் பெற்றெடுத்த அன்னையின் திருமேனியை தியானிப்பவர்கள் எப்படி விதியை வென்று பேராற்றல் பெறுவார்கள் என்பதை இப்பாடல் விவரிக்கிறது. வாருங்கள் பாடலை பார்ப்போம். தங்குவர் கற்பக தருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் அழியும் ஈரேல் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. அதாவது அன்னை அபிராமியை தியானிப்பவர்கள் தேவலோகத்து கற்பக விருட்சத்தின் குளிர்ந்த நிழலில் என்றும் அழியாத பேரின்பத்தோடு வாழ்வார்கள். இனி ஒரு தாயின் வயிற்றில் கருவாக உதித்து துன்பத்தில் அழியும்படியான இந்த உலகத்து மறுபிறவைகளை அடியோடு மறந்து முக்தி அடைவார்கள். பெரிய மலைகளும் பொங்கி எழும் கடல்களும் அழிய நேரிட்டாலும் 14 உலகங்களையும் தன் திருவுந்தியில் இருந்து தோற்றுவித்த நறுமணம் கவழும் மலர்கூந்தலை உடைய அன்னை அபிராமியின் ஒளிமயமான திருமேனியை தன் நெஞ்சில் நிலைநிறுத்தி தியானித்தவர்கள் எதற்கும் கலங்காமல் என்றும் அழியாமல் வாழ்வார்கள். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், தங்கள் கர்ம வினைகளையும் விதியின் பயன்களையும் வெல்ல நினைப்பவர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். 14 உலகங்களையும் தன் திருவுந்தியில் இருந்து தோற்றுவித்த பிரபஞ்ச மாதா அபிராமியின் பேரொளி வடிவத்தை தன் மனதில் தியானிக்க வேண்டும். அப்படி அன்னையின் திருமேனியை தியானிப்பவர்களின் தீய விதிகள் யாவும் அடியோடு மாறும். பேரண்டமே அழியும் காலம் வந்தாலும், மலைகளும் கடல்களும் வீழ்ந்தாலும் அன்னையை துதிப்பவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அவர்கள் உலக துன்பங்களை தரும் மறுபிறவி என்னும் விதியில் இருந்து விடுபட்டு என்றும் அழியாத பேரின்ப பெருவாழ்வை அடைவார்கள் என்று பட்டர் நமக்கு உறுதியளிக்கிறார். பாராயணம் செய்யும் முறை: செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை அல்லது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பாராயணம் செய்ய தொடங்கலாம். ராகுகாலம் அல்லது யமகண்ட நேரங்களில் கூட விதியை வெல்லும் ஆற்றல் வேண்டி இப்பாடலை துதிக்கலாம். காலை அல்லது மாலை வேளையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து பாராயணம் செய்வது சிறப்பு. ஜாதக ரீதியான கடுமையான தோஷங்கள், கிரக பயிற்சியால் வரும் தடைகள் நீங்கி விதியை வெல்ல நினைப்பவர்கள் இப்பாடலை தினமும் 11 முறை அல்லது 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். பிரபஞ்சத்தையே படைத்த அன்னை என் தாயாக இருக்கும் பொழுது எந்த விதியும் என்னை ஒன்றும் செய்யாது என்று அசாத்திய நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் ஓத வேண்டும். விதியை வென்று நற்பலன் பெறும் உன்னத வழிபாடு என்பதால் அன்னைக்கு உகந்த மிளகு சாதம் அல்லது வெண்பொங்கல் நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக கற்கண்டு கலந்த பசுநெய் பாயாசம், உலர்ந்த திராட்சை அல்லது பசும்பால் மற்றும் நறுமணமிக்க சிவப்பு அல்லது மஞ்சள் நிற மலர்களை அன்னைக்கு சமர்ப்பிக்கலாம். நேர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 75வது பாடலை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வர உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் எத்தகைய மோசமான கிரக சூழ்நிலைகளும் விதியின் பிடிகளும் தளர்ந்து நன்மைகள் நடக்க தொடங்கும். தீராத நோய்கள், தொடர் தோல்விகள், துரதிருஷ்டங்கள் யாவும் அன்னை அபிராமியின் பேரருளால் சூரியனை கண்ட பனி போல் விலகும். உங்கள் வாழ்க்கையில் புதிய விடியலும் அதிர்ஷ்டமும் நிலையான நிம்மதியும் உண்டாகும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 76வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.